விடுதலை சிறுத்தைகள் கொடுத்திருந்த அந்த விருப்ப தொகுதிகளில் 7 தொகுதிகளில் 4 தொகுதிகள் தனி தொகுதிகள். அந்த தனி தொகுதிகளில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், அதே போன்று சிதம்பரம் ஆகிய இந்த தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். அந்த 4 தொகுதிகளில் ஏற்கனவே 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிட்டிங் எம்பி ஆகவும் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் அந்த தொகுதிகளே மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 2 தொகுதிகள் கையொப்பமாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் அந்த தொகுதிகளுடைய விவரம் என்ற அறிவிப்பு பின்னர் தெரிவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி கேட்டிருந்தது 4 தொகுதிகளில் 2 தொகுதிகள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகள் என்பதனால அதே தொகுதிகளை மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் 2 தொகுதிகள் என்ற எண்ணிக்கை தற்போது திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிய போது முதலில் 2 கட்சிகளுக்கு அந்த தொகுதிக்கானது உடன்பாடு கையொப்பமானது. குறிப்பாக இந்திய IUML சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கும் அதே போன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தொகுதியுடன் கூடிய ஒரு எண்ணிக்கையிலான தொகுதியானது கையொப்பமாகி இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2 இடதுசாரிகள் கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடுகானது எண்ணிக்கை அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. அதாவது தலா 2 தொகுதிகள் என அந்த இடதுசாரி கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டு கையொப்பமாயிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மதிமுக கட்சிக்கு ஒரு தொகுதி என்ற ஒரு எண்ணிக்கை மட்டும் உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையொப்பமாகிற சூழல்ல தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் கையொப்பமாகி இருப்பதாகவும் இந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கும் எண்ணிக்கை மட்டுமே தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதியினுடைய எண்ணிக்கை இறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போன்று கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளுடைய விருப்ப பட்டியலை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதுபோல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்பதை அறிந்து அதில் அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள் கேட்கும் பட்சத்தில் அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் ஊடாக தொகுதிகள் என்ன என்பதை அடையாளம் காணப்படும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பெரும்பாலும் அந்த தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது 2 தனி தொகுதிகள் என்ற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் காங்கிரசினுடைய பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகாக அனைத்து கட்சிகளுடனும் மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களுக்கான தொகுதி உடன்பாடானது கையொப்பமாகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகாக தொகுதிகள் அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அந்த பிரச்சாரமானது தொடங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுவானது நேற்று தினம் முடிவடைந்திருக்கிற சூழலில் வரக்கூடிய 10ஆம் தேதி திமுகவினுடைய வேட்பாளருக்கான நேர்முகம் நடைபெற இருக்கிறது. அதற்குள்ளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொகுதி பங்கீடை இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் திமுக ஆனது செயல்பட்டதன் விளைவாகவே மிக விரைவாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இன்றைய தினம் இந்த கையொப்பமானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு அடுத்த கட்டமாக விரைவில் காங்கிரஸ் கட்சியினுடன் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினரை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த போதும் தேசிய தலைமையுடன் பேசிய பிறகாக வருவதாக சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அவர்கள் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த தொகுதி என்ற ஒரு விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது.